ஃபஸ்ட்டு வந்து மாவை நல்லா சுடுதண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வைக்கலாம். நல்லா உணர்ந்துடும், ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த உருண்டையை ஃபஸ்ட்டு போடணும். பாருங்கள், இப்போயே ஒன்றோடு ஒன்று ஒட்டலை, தனித்தனியாக விழுகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து உள்ளே கரண்டி விட்டு எதுவும் கிளறாதீங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து தான் உள்ளே கரண்டி விட்டு மெதுவாக கிளறணும். பாருங்கள், இப்போயே தனித்தனியாக எடுத்து பாருங்கள், எந்த உருண்டையுமே உடையில, எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் பாருங்கள் இந்த சைஸில் அச்சு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா பொடியை நுணுக்கி போட்டுருங்க. நுணுக்கிட்டு ஒரு ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.